இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 எஸ், தளபதி 69 யாருப்பா டைரக்ட் பண்ண போறா? சங்கருங்கிறாங்க, வெற்றிமாறன்கிறாங்க, அட்லிங்கிறாங்க, கார்த்திக் சுப்ராஜுங்கிறாங்க. யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னா, தெலுங்கு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால ஒரு தெலுங்கு டேரக்டரே கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, தெலுங்கு டேரக்டர் திருவிக்ரம் இருக்காருல்ல, ரீசெண்டாக குண்டூர்காரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல, அவரோட டைரக்ஷனில் தான் தளபதி 69 உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இவங்களோட காம்பினேஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரியோராஜ் இருக்காருல்ல, அவரு இப்போ என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோ படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா ஒரு 2-3 படத்தை கமிட் பண்ணி ஒரு படத்தோட ஷூட் ஆல்மோஸ்ட் முடிய போதுலாம் இருக்க, இப்போ ஒரு பெரிய படத்தில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெரிய படமா அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டாரா ஒரு படத்தோட ஹிட்லேயே அப்படின்னா, படம் ஹிட்டு தான். ஆனால் வந்து அந்த படம் இப்போ வந்து பெரிய படம்னு சொன்ன அந்த படத்தில் வந்து டியூவல் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அவர் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவாக இவரே பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குப்பா. எஸ், விஜய் தேவரகொண்டா லீடாக பண்ணுற ஒரு படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக வந்து ரியோராஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட காம்போல எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். தமிழ் தெலுங்குன்ட்டு பைலிங்குவலாக உருவாக போகுது இந்த படம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரில. அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மயுகம் அப்படிங்கிற மாதிரி மலையாளத்தில் வந்து மம்முட்டி நடித்த ஒரு படம்ப்பா. இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் சக்ஸஸாக போயிட்டு இருக்க நிலையில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற மாதிரி 3 லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மலையாளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட தமிழ் ரிலீஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துல்கர் சல்மான் இருக்காருல்ல, அவர் இப்போ தமிழில் ஒரு படம் கமிட் ஆகிருக்காரு. யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னா, விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் உருவாக போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தோம்ல. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் நமக்கு தெரியும். அந்த படத்தில் தான் வந்து நடிக்க போகிறாரு துல்கர் சல்மான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மான் லைனப் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட லைனப்பே பெருசாக இருக்குது. காந்தா, லக்கி பாஸ்கர், தங் லைஃப், சூர்யா 43 அப்படிங்கிற மாதிரி பெரிய லைனப்பாக இருக்குது அவரோட லைனப்லேயே. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கடைசி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகுமார் இருக்காருல்ல, உரியடி விஜயகுமார் அவரோட ஆக்டிங்கில் வந்து ரீசெண்டாக ஃபைட் கிளப் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆச்சு. தேட்டரிக்கலாகவும் அவ்வளோ பெருசாக போகல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த நிலையில், இப்போ இதுக்கு அடுத்ததான் என்னப்பா படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. சேத்துமான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட டைரக்டர் தமிழ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது அப்டேட்ஸ்லாம் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தனித்தனியாகவே வீடியோ. அதெல்லாம் தாண்டி கலெக்ஷனாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினமும் இந்த மாதிரி வீடியோஸ் வரப்போகுது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கே ரெகுலராக வரும்.